சினிமாவை விட எனக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன்னா அது ரியல் எஸ்டேட்டில். ஆனால் அது ரியல் எஸ்டேட்டுக்கு அடிப்படை அடித்தளம் அப்படிங்கிறது அஸ்திவாரங்கிறது நீங்கள் தான். உங்கள் படம் அந்த அந்தையல் நாட்கள் தான். எங்கே போனாலும் லேடிஸு ஜென்ஸ் என்னை பார்த்தோன்னையுமே நான் அது நிலம் விற்கிறதுக்காக வந்திருக்கேன், ரியல் எஸ்டேட்டுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாலே, அட இவர் வந்து அந்தையல் நாட்டில் அந்த டாக்டர் நினச்சவர் சம்சாரம் எப்படின்னு சொன்னால் நானே அனுப்பிச்சி வச்சுறேன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெருந்தன்மையான ஆளாக இருக்கும். சார் உங்களை நம்புகிறேன் சார், உங்களை இதுக்கு மேலே என்ன சார் உங்கள் கேரக்டரு, நீங்கள் அவ்வளோ நல்ல மனுஷனை நடிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி உடனே எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் சினிமாவில் வந்து ஒரு கதாபாத்திரம் செஞ்சால் அது இந்த அளவுக்கு லைஃபுக்கு வந்து அது லைஃப் லாங் நமக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் போது எனக்கு அதனால தான் கண்ணில் தண்ணி வருது. அதனால் நான் இன்றைக்கி இதில் நிறையா சம்பாதிச்சேன்னா அதை ஒன்லி இந்த அந்தையல் நாட்டில் அந்த பேக்ரவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ரைட்டருங்கிறவங்க வந்து நம்ம எழுந்து வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது, எத்தனை வருஷம் ஆனாலும் சார் இந்த படம் நேற்று பார்த்தேன் சார், மறுபடியும் இது 3வது தடவை இல்லை 5வது தடவை 7வது தடவை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒருத்தன் லைஃபுக்கே வந்து ராஜேஷ் லைஃபுக்கே வந்து அந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு அஸ்திவாரமாக இருந்தது, அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.